இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்காக துயரங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை நோய்களிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம் அனைவரையும் மீட்டெடுத்ததை பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகிறது. மேலும் கடவுள் மனிதராகிய நம்மை எவ்வாறு சிறப்பாக படைத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் இறைவன் விரும்புவதை நல்ல முறையில் செய்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதிக்கின்றார். மேலும் அபிஷேகத்தை பெற்ற அவர் மக்களின் துயரங்களை துடைப்பவராக இருந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பேய் பிடித்திருந்த ஒருவரை குணப்படுத்துகின்றார். நாசரேத்து இயேசுவே, உமக்கு என்ன இங்கு வேலை என்று பேய் பிடித்தவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கின்றார். இயேசு அம்மனிதரை குணப்படுத்தி கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தினார். இவ்வாறு செய்த பின்பு மக்கள் அவருடைய அதிகார போதனையை கண்டும் அவருடைய வல்லமையை கண்டும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். ஆண்டவரே இயேசுவே, அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்தவரே, நாங்களும் தூய ஆவியின் கொடைகளை பெற்று அபிஷேகம் நிறைந்தவர்களாக வல்லமை நிறைந்தவர்களாக வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.